பொதுவாகவே திமுக இப்போல்லாம் ஆட்சிக்கு வருது, அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போகும். இப்போ இல்லை, நான் சொல்கிறது இப்போ 71லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பிரியாணி கடையில் போய் அடித்ததுக்கு ஸ்டாலின் அடுத்த நாள் போய் அந்த கடையிலேயே உட்காந்து மன்னிச்சிடுங்க, என் பசங்க பண்ண தப்பு, அந்த அளவுக்கு பெருந்தன்மையான ஒரு முதல்வர் இப்போ நடந்த சம்பவம் எதுக்குமே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. ஆனால் நீங்கள் ரெண்டே மொழி தான், தமிழ் இங்கிலீஷ், படித்தா படி இல்லை போ அப்படிங்கிறது திருப்பி தானே. அதுவும் இவர் இருமொழி கொள்கை இருந்தார். இருமொழி கொள்கை இவருக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில் கூட. அதாவது நாங்கள் சொன்னது எல்லா கட்சி தலைவர் மனசுலையும் இருக்குது, ஆட்சியில் பங்குன்றது அது அவங்கவுங்க மனசில் இருக்குது, வெளியில் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு இன்னும் ஒரு கொளுத்தி போட்டு தான் இருக்காரு. அங்கே அது பிரச்சனை திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் வெளியே போகிற மாதிரி குரலை கிளப்புறாங்க, குழப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல, அவர் தரப்பில் சொல்லிக்கிறாருல்ல. திருமாவளவனை விட ஆதவ அர்ஜுனா பெரிய தலைவரா? நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக நிறைய ஸ்டார் தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள், தமிழிசை அவர்கள், எல்முருகன் எல்லாருமே அந்த தொகுதியில் நிற்கும் போது ஏன் அவங்க வெற்றி பெற நினைக்கிறீங்க சார்? வெற்றி பெறலைன்னு அப்படி சொல்ல இல்லைங்க. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிலாம் வரவே வராது, டெபாசிட் போகும்னு சொன்ன இடத்துல 11 இடத்துல ஏடிஎம்கே டெபாசிட் இல்லாமல் பண்ண வச்சது எங்களோட சாதனை. அப்போ நாங்கள் வளர்ந்து வரோம். அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் மிக வேகமாக வளர்ந்து வரோன்றது எல்லாருக்கும் தெரியும் சார். அண்ணாமலை ஒரு லண்டனுக்கு படிக்க சென்று ஒரு 3 மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பரபரப்பான பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பாஜகவுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, உங்கள் கேள்வி மாற்றி கேளுங்க. பாஜகவுக்கு தொய்வுன்றதை விட தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா யாரும் பேச மாட்டாங்கன்னு எடுத்துக்கணும். கண்டிப்பாக கூட்டணி மட்டும் இல்லைன்னா அவங்க இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க மேலே இருக்கிற வெறுப்புக்கு ஜனங்க திமுக நினச்ச கூட பார்க்க மாட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், 3 வருஷம் டைம் கொடுங்க, அதாவது பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த நாடாயிரம் சொன்னோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். நான் உங்களை கேட்குறதுனா 3.5 வருஷம் இருந்தீங்கல்ல, இன்னும் எப்போ கேளுங்க நிதி கொடுக்கலன்றாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஃபுல்லாகவே, ஐஜிஎஸ்டி 2 பேருக்கு இருக்கிற இடத்துல 50-50 எடுத்துக்கிறோம். எங்களுக்கு கொடுக்குற சிஜிஎஸ்டி அங்கே வர்றது இல்லையே 50% நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ உலகம் இந்தியா முழுக்க இருக்கிற பல ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த 50% போதுமா? உதயநிதி ஸ்டாலினோட வருகை பல பேருக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. திமுகவிலேயே இவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே, அடுத்து இன்ப நிதி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்களே. இல்லை, அவங்க எதோனா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதை விட்டு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு பற்றி நம்ம அப்பப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு போன வாரம் அப்படிங்கும்போது கிண்டியில் இருக்க மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை வயிற்றுலேயே குத்துறாங்க. அவர் அட்மிட் ஆகி வெளியே வராரு, அவரை தூக்கிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது இப்போது இன்னைக்கு சமீபத்தில் ஒரு 2 கொலைகள் அந்த தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு பக்கம் மருத்துவர், இன்னொரு பக்கம் வழக்கறிஞர். அப்படிங்கும்போது எப்படி போயிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில்? பொதுவாகவே திமுக இப்போல்லாம் ஆட்சிக்கு வருது, அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போகும். இப்போ இல்லை, நான் சொல்கிறது இப்போ 71லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது காரணம் என்ன, அதீதமான ஒரு பவர்ஸ் அவங்க இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கட்சிக்காரங்களுக்கு நிறைய பவர்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்கள்லாம் கட்சிக்காரங்க சொல்கிறது கேட்பாங்க, கேட்டாகணும். அப்படி கேட்கலன்னா அவங்க அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, எல்லா இடத்துக்கும் நடக்கும். அப்போது என்டையர் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா கட்சிக்காரங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக எது பண்ணாலும் சரி, மற்றவங்க பண்ணால் தப்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது சொல்லலாம். ரொம்ப இப்போ வருத்தமான விஷயம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் திமுகவோட கட்சி மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் பெண் காவலர்கள் போனாங்கன்னா பயந்துட்டே போகிறாங்க. ஏன்னா அவங்க மேலே தாக்குதல் நடக்குது, ஒரு தப்பான விஷயத்தில் ஈடுபடுறாங்க. அதை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்ததில்லை. அது இதே நீங்கள் ஞாபகம் நினைக்கிறேன், போன ஏடிஎம்கே பீரியடில் பிரியாணி கடையில் போய் அடித்ததுக்கு ஸ்டாலின் அடுத்த நாள் போய் அந்த கடையிலேயே உட்காந்து மன்னிச்சிடுங்க, என் பசங்க பண்ண தப்பு, அந்த அளவுக்கு பெருந்தன்மையான ஒரு முதல்வர் இப்போ நடந்த சம்பவம் எதுக்குமே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அந்த கட்சிக்காரங்க யார், அவங்கள கூப்பிட்டு முதல்ல கட்சி விட்டு தரத்துக்கு எதுவும் பண்ணுறதில்ல. அது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு ஒரு மனசு, அவங்கள அறியாமையே ஒரு மிகப்பெரிய தைரியம் திமுக எப்பவுமே கொடுக்கும். ஆனால் அதிமுக எப்போ பார்த்தாலும் அப்படிங்கும்போது காவல்துறையினுடைய பவர் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கு. அவங்கள பவரே கிடையாது. குறைக்கணும்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆளை பார்த்தாலே அவர் எவ்வளோ சாதுவாக இருக்கார், அவர் பேசின கருத்துக்கள் எல்லாம் போல அவர் சாதுவான ஒரு மனிதர். அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 150 பேர். எங்கள் கட்சியில் எஸ்ஜி சூர்யான்னு ஒருத்தர் இருக்கார், அவரை வீட்டு ஃபுல்லாக சுற்றி 150 பேர் சுற்றி அவர் கூப்பிட்டு வராங்க.
கஸ்தூரிக்கு வந்து 3 தனிப்படை. என்னன்னா இப்படி இவங்கெல்லாம் இது பின்னாடி போனாங்கன்னா எங்க சட்டம் ஒழுங்கு யார் பார்க்குறது? சட்டம் ஒழுங்கு பார்க்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பிடிக்காதவங்க இவங்கன்னு சொல்லிட்டா ஒரு 100 போலீஸ் போய் அவங்களை பிடிச்சிட்டு வரணும். அதே எங்களுக்கு வேண்டியவங்களா இருந்தால் நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம், கேட்க மாட்டாங்க. இப்போ கஸ்தூரி பேசுனது தவறுன்னா டாக்டர் காந்தராஜ் பேசுனது தப்பு, ஒரு ஆக்ஷன் கிடையாது. கஸ்தூரி பண்ணது தப்புன்னா அதோட பெரிய தப்பு இர்ஃபான் பண்ணது. ஒரு நிமிஷம் வெளில வரலையே. இர்ஃபான் பண்ணதுக்கு இன்றைக்குன்னு இல்லை, அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் விஷயத்துலேருந்து அவங்களோட குழந்தையோட என்ன ஜெண்டர்னு சொன்ன விஷயத்துலேருந்து இப்போ ரீசெண்டாக தொப்புள்குடி கட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்ச்சையிலேயே தான் மாட்டிட்டு வருவார். ஆனால் அவர் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர், எல்லாருக்கும் தெரியும் யார் குடும்பம்னு. எந்த சர்ச்சை வந்தாலும் அவர் வந்து தப்பிச்சு வெளில வந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க ஒரு பேசி புண்படுறதுனால, இப்போ கஸ்தூரி அவர்கள் பேசி ஒரு சமூகம் புண்பட்டுதுன்னு சொல்கிறத விட மோசமான ஒரு முன்னுதாரணம் இவரை மாதிரி ஒரு செலிபிரிட்டி தொப்புள்குடியை கட் பண்ணுறது. அவரை பார்த்து இன்னும் கிராமத்தில் எல்லாரும் நம்மளே கட் பண்ணலாம்டா, இதில் பெரிய விஷயம் கட் பண்ணாங்கன்னா அது சீரியஸான செப்டிக் இஷ்யூலாம் வரும். அது யாருக்கும் தெரியல. அவர் என்ன சொல்கிறார், மா சுப்பிரமணியன் கண்டிப்பாக அவர் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு முதல்ல. வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி இல்லை. இப்போ என்ன சொல்லிட்டாரு, நான் கொலையாக பண்ணிட்டார் அவர் அப்படின்ட்டா. இதுதான் திமுகவோட டிஎன்ஏ. இப்படி தான் இருக்கும் திமுகவால் மாற்ற முடியாது. அவர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே மாற்ற முடியாது, இது ஸ்டாலின் அவர்களை மாற்ற முடியும். அதனால சட்டம் ஒழுங்குன்றது இன்னும் சீர்கேடாக தான் இருக்கும். சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு கொலை, ஒரு கத்தி குத்து அப்படிங்கும்போது எங்கேயோ ஒரு ஊரில் நடக்குது அப்படிங்கும்போது இதுக்கும் சட்ட ஒழுங்குக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தான் வருது. இது வழக்கமாக எங்கேயோ ஒரு ஒழுங்கு நடக்குது, ஏன் இது மொத்தமாக சட்ட ஒழுங்குன்னு பேசுறீங்க, மற்ற பாதுகாப்பும் இருக்குல்ல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதையும் போன தடவை எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கூட ரோட்டில் வந்து மறியல் பண்ணிட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஏன் சொன்னீங்க? அப்போ தனிப்பட்ட முறையில் 2 பேர் தகராறு விட்டு போக வேண்டியது தானே. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட்டை வந்து நேராக கிண்டியில் வந்து ஒரு ஒரு பெரிய டாக்டரை வந்து கத்தியில் குத்துறதுன்ற வந்து தனிப்பட்ட பகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டில் எல்லா கொலையும் தனிப்பட்ட பகை தானே. இன்னும் சைனாலேருந்து வந்து எல்லாரும் வந்து கொலை பண்ணிட்டு திரும்பி போகிற நாட்டுக்காக எல்லாரும் மாமன் மச்சான் தகராறு, சொத்து தகராறு இதுதான். அந்த தைரியம் கொடுப்பதுன்னு வாங்களே, ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தைரியம் வரும். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்மளை யாரும் கேட்க முடியாதுன்ற தைரியம் இருக்குல்ல, அதுதான் இந்த ஆட்சியில் கொடுக்குறாங்க. அது கொடுக்கக்கூடாது. அது இல்லாதது ஒரு ஆட்சி. எப்படின்னா உதாரணம் சொன்னோம்னா திமுக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க மேலே இருந்தது. நாங்களே கூட நிறைய விமர்சனம் சொல்லியிருக்கோம். ஆனால் சட்டம் ஒழுங்குன்னு வரும்போது ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் வந்து இந்த மாதிரி கொலை இந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா அந்த அம்மா கவனத்துக்கு போச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்க டிசி ஏசி ஜேசி யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் அவங்க எங்கே இருப்பானே தெரியாது. அந்த ஒரு பயம் இருந்தது இல்லை, அது இப்போ இல்லை. போலீஸில் வந்து ஒருத்தரும் ஒரு குடும்பத்தோட நண்பர் ஒரு உறுப்பினரை வச்சு உள்ளே போயிடுறாங்க திமுகவில். அவங்களும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டால் என்ன கெட்டலான்னா நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு பவர் இருக்குல்ல, அதுதான் திமுக எப்போ வந்தாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டுறதுக்கு அதான் ஒரு காரணம். ஓகே சார், நம்ம இப்போ இந்த கூட்டணி இது சம்மந்தமாக வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு, அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, பெரும்பான்மையான தொகுதியில் வந்து நாங்கள் தனித்தனி போட்டியிடுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு வந்து விஜயை வந்து பாஜக சார்பாக மிரட்டியதாகவும் பாஜகவுடைய பி டீம் தான் விஜய் அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவர் மனத்திலே சொல்லிட்டாரு யாருடைய டீமும் கிடையாது நான் அப்படின்ட்டு. ஆனால் இவருடைய செயல்பாட்டில் நடந்துகிட்டு இருக்கா? யாராவது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க யாரோட பி டீம் சி டீம் அப்படின்னு எல்லாரும் அவங்க விஷயத்தில் சொல்கிறது தான். அவர் எந்த டீமாக இருந்தால் எங்களுக்குன்னு அவர் கொள்கை ரீதியாக நாங்கள் அவர் எதிர்க்கிறோன்னு தான் சொல்கிறேன். என்னென்னா தனிப்பட்ட முறையில் அவருக்கு கட்சி ஆரம்பிக்கிறது யாரும் தப்பு சொல்ல முடியாது, யாராக இருந்தாலும் வரவேற்கிறோம். அவர் ஒரு பிரபலமான நடிகர் வந்து ஆரம்பிக்கட்டும், தப்பு இல்லை. மக்களுக்கு நல்லது செஞ்சால் யாராக இருந்தாலும் எங்களுக்கு தேவை, தப்பு இல்லை, வரட்டும். ஆனால் அவர் கொள்கைங்கிறது வந்து அப்படியே திமுகவோட ஜெராக்ஸ் காப்பியாக இருக்குது. திமுகவோட ஜெராக்ஸ் காப்பியும் ஒரு கொள்கை. அப்போ திமுகவே எங்களுக்கு போதுமேன்னு சொல்கிறோம். ஏற்கனவே பட்டுட்டு இருக்கோம் திமுகட்ட. நீங்கள் வேறு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதை பண்ணணுமா? இருமொழிங்கிறீங்க, இருமொழி கொள்கைங்கிறீங்க. இன்றைக்கி நம்ம மாநில கல்வி அமைச்சரோட பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்றாரு. இன்றைக்கி நான் தமிழ் தெரியாதுங்கிறார். தப்பு இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கிங்க, அது அவர் உரிமை. தமிழ் தெரியாதுங்கிறது ஒரு உரிமை, ஃப்ரெஞ்சு படிக்கிறன்றது ஒரு உரிமை. ஒரே கேள்வி என்னென்னா, ஃப்ரெஞ்சு அவருக்கு கொடுத்தது எந்த கல்வி ஸ்கூல்? நான் கேட்குறது ஃப்ரெஞ்சுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே பையன் படிக்க முடியும். அந்த வாய்ப்பை தானே நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறோம். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் அந்த வாய்ப்பை எங்கள் பசங்களுக்கு ஹிந்தி அப்படின்னு ஒரு மொழியை கொடுங்க, இல்லை தெலுங்குன்னு ஒரு மொழியை கொடுங்க. ஒரு மொழி ஆப்ஷன் தானே படிக்க முடியும். ஆனால் நீங்கள் 2 மொழி தான், தமிழ் இங்கிலீஷ், படித்தா படி இல்லை போ அப்படிங்கிறது திருப்பி தானே அதுவும். இவர் வந்து இருமொழி கொள்கைன்றார். இருமொழி கொள்கை இவருக்கு என்ன தெரியும் விஜய்க்கு? அதனால் விஜய் வந்து எங்களுக்கு ஈக்குவலாக எங்களோட மேலையா அதெல்லாம் இல்லை.
எப்பவுமே இந்த நீர்க்குமிழி மாதிரி டப்புன்னு ஒன்று வருவாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அவங்க கொஞ்சம் ஒரு இந்த எலெக்ஷனில் எப்படி ஒரு 6-7% வாங்குவார். அப்புறம் கூட்டணி சேருவார். அப்புறம் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ அப்படியே டைல்யூட் ஆகிட்டு திருப்பி சினிமாக்கே போகிறேன்னு போயிடுவார். அது அதாவது இந்த விஜயகாந்த், கமல்ஹாசன் அவருடைய பாணி தான் அவர் பின்பற்ற. அவ்வளோதான். ஏன்னா இவன் அது எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ஒரு படம் ஓடிடுச்சு, பெரிய நடிகர், எனக்குன்னு ஒரு கூட்டம், இப்போ ஏகப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் என் பின்னாடி வராங்கன்றதுனாலேயே அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிருவோம் கிடையாது. வரலாம், அரசியலுக்கு வரலாம், ஒரு 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 ஆக்கப்பூர்வமான ஒரு இடம், ஒரு 10 சீட்டு பிடிக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். எம்ஜிஆரை கம்பேர் பண்ணாதீங்க. எம்ஜிஆர் ஒரு நடிகர் அல்ல. மீண்டும் சொல்கிறோம், எம்ஜிஆர் ஒரு நடிகர் அல்ல. அவர் நடிகராக மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. அவரை மாதிரி சிறந்த அரசியல்வாதி உலகத்தில் கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் அவங்களோட சைக்காலஜி தெரிஞ்ச ஒரு தலைவர். யாருக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சது, அதை எதுவுமே தெரியாமல் இவங்க வர்றதுனால தான் எல்லோரும் ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஒருத்தர் கூட பரிமளிக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியல. விஜய் ஆரம்பிச்சு தாளாச்சு, என்ன பண்ணார் அவர் சொல்லுங்கள்? இல்லை ஒரு அறிக்கை விட்டாரா? இந்த கத்தி கூத்துக்கு ஒரு இது சொன்னாரா? இந்த இன்னைக்கு வர்றதுக்கு சொன்னாரா? ஓல்டாக ஒரு ரோடுக்கு வந்து சொன்னாரா? இதுவும் பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கு கட்சி? அதனால் அவரை நீங்கள் பி டீம், எங்களுக்கு ஏ டீம்லாம் சொல்லணும். அவர் தனி கட்சி, அவ்வளோதான். அவர் தனி பாணியில் போவார், நாங்கள் தனியாக தான் போவோம். ஓகே சார். இப்போ 2026 வரைக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு 5 முனை போட்டியால் 3 முனை போட்டி இருக்கும் அப்படி நினைக்கிறீங்களா? அண்ணாமலை அவர்கள் முன்னாடி சொல்லியிருந்தாரு, பாஜக யாருடன் கூட்டணி அமைக்கிறது அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு ஒரு டைம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை அப்படிங்கும்போது பாஜகவுடைய நிலை என்ன 26க்கு? இல்லை, அரசியலில் ஒரு நாள்ன்றதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. 1 day is a longer period in politicsன்னுவாங்க. அது என்னென்னா இப்போயே நீங்கள் கணிக்க முடியாது எதுவுமே 26 என்ன பண்ண போகிறாங்கன்னு. கண்டிப்பாக பாஜக இருக்கிற அணி ஜெயிக்கும். முதன்மையாக ஒரு கட்சியாக பாஜக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. யாருக்கிட்டையும் போய் நாங்கள் இறங்கி போய் நின்றுட்டு என்டிஏல நீங்கள் வாங்க, என்டிஏ தலைமை பாஜக இருக்குது, அவங்க எந்த கட்சி வந்து சேர்ந்தாலும் ஏற்றுக்கிட்டு நடப்போம். அதை அன்றைக்கி தான் பார்க்கணும். இப்போ என்டிஏ தலைமை அப்படிங்கும்போது சார், டிஎம்கே கூட விசிகா இருக்காங்க, ஒரு வெற்றி பெற்று இருக்க ஒரு காம்போ, ஒரு நல்ல ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுறாங்க. விசிகா வந்து பிஜேபி கூட சேரக்கான வாய்ப்புகள் குறைவு தான், தாவேக்காவும் குறைவு. அப்படிங்கும்போது அதிமுக தான் இணையணும். அப்படிங்கும்போது யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அந்த கேள்வி வரும்ல. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது யார் விட்டு தந்து போவா அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்னும் 1.5 வருஷம் 1.25 வருஷம் கிட்ட இருக்கு. எந்த கட்சி எந்த நன்மையில் இருக்கும், எந்த கட்சி நிற்பாங்க, எந்த கட்சி நிற்க மாட்டாங்கன்னு தெரியல. இதில் யார் முதல்வர், இதெல்லாம் பண்ணால் தேவையில்லாமல் அரசியலில் வந்து பிரச்சனையை உருவாக்குறது. நாங்கள் தான் சிஎம்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்குறது. எதையும் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா கட்சியுமே இப்போது எங்கே சேர்றது இல்லாமல் தனித்தனியாக தான் இருக்காங்க. திமுகவிலையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி விசிகாவும் திமுகவும் ரொம்பலாம் இல்லை. இன்றைக்கி கூட ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு காலையில் கூட. அதாவது நாங்கள் சொன்னது எல்லா கட்சி தலைவர் மனசுலேயும் இருக்குது, ஆட்சியில் பங்குன்றது அது அவங்கவுங்க மனசில் இருக்குது, வெளியில் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு இன்னும் ஒரு கொளுத்தி போட்டு தான் இருக்காரு. அங்கே அது பிரச்சனை. திருமாவளவன் என்ன சொல்கிறாரா, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் வெளியே போகிற மாதிரி குரலை கிளப்புறாங்க, குழப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல, அவர் தரப்பில் சொல்லிக்கிறாருல்ல. திருமாவளவனை விட ஆதவ அர்ஜுனா பெரிய தலைவரா? இல்லை, ஒரு கட்சியில் பெரிய இப்போ இதே ரவிக்குமார் சொன்னார்னா அதை ஏற்றுக்கலாம், ஏன்னா ஜனநாயகம்னு சொல்லலாம். ஆதவ அர்ஜுனான்றவர் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இப்போ தான் சேர்ந்தார். அவரை வந்து திருமாவளவனுக்கு மீறி செய்கிறாருன்றதை நான் நம்ப முடியுமா? திருமாவளவனோட பிளெஸிங்ஸ் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா இத்தனை நாள் பேசுவாரா? ஆனால் அவர் அந்த பக்கம் சொல்கிறாருல்ல சார், அதுவும் நம்ம பார்க்கணும். இவங்க வந்து ஒரு குழப்புறாங்க, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் வெளியே போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், குழப்புறாங்கன்னு அவரு ஒரு கருத்து சொல்கிறாருல்ல. இல்லைங்க, எப்படி நீங்கள் சொல்லலாம் ஒரு கட்சியில் இருந்துட்டு கூட்டணி கட்சியில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்லி கட்சியின் உறுப்பினர் சொல்ல முடியுமா? அது சொல்ல வேண்டியது விசிகா தலைவர் சொல்லணும், திருமாவளவன் சொல்லணும், இல்லை கூட இருக்கிற ரவிக்குமார் அவர்கள் சொல்லணும். இவர் யார் சொல்கிறதுக்கு? அப்போ என்ன அர்த்தம்? நீ சொல்லு, அவருடைய பார்வையில் நடக்குது, நீ சொல்லு, நான் இந்த பக்கம் சமாதானப்படுத்தினேன், பிள்ளையும் கிள்ளி விடுறேன், தொட்டிலையும் ஆட்டிடுறேன், 2 பேரும் பண்ணிகிட்டே இருந்தால் பார்கெனிங் பவர் அதிகமாகும். நாளைக்கு 2026 வரும்போது 10 சீட்லாம் கிடையாது, 30 சீட்டுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு அர்த்தம். 30 சீட்டுக்கு வாய்ப்பு இருக்குமா? அவங்க கேட்பாங்க, கேட்கறது தானே. ஏன்னா இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அந்த 10 அந்த ரவுண்டா டபுள் டிஜிட் நம்பருக்கே தரமாட்டாங்க அப்படிங்கிற இதுதான் இருக்கு. 9 இல்லைங்க, அதுதான் எதையுமே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. அன்னைக்கு நிலைமை விசிகா மட்டும் தான் கூட இருந்து வச்சுங்க, திமுக கூட 40 சீட்டு கொடுப்பாங்க, 50 சீட்டு கொடுப்பாங்க. அது அன்னைக்கு தானே கேம். சரி, இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக வந்து நிறைய ஸ்டார் தலைவர்கள் நின்னாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள், தமிழிசை அவர்கள், எல்முருகன் எல்லாருமே அந்த தொகுதியில் நிற்கும் போது ஏன் அவங்க வெற்றி பெற நினைக்கிறீங்க சார்? அதுக்கு அனாலிட்டிக்ஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? வெற்றி பெறலைன்னு அப்படி சொல்ல இல்லைங்க. இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே ஸ்டேட்டு எங்கே வந்து தேசிய கட்சிகள் எதுவுமே இங்கே பிரதான கட்சியாக இல்லாத ஒரே ஸ்டேட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். நான் சொல்ல கேட்டால் புரியும் நினைக்கிறேன்.
அதாவது தேசிய கட்சிகள்லாம் காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட்டு, இந்த என்சிபி, பகுஜன் சமாஜ் இதெல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி எந்த கட்சியுமே ஆளாத ஒரு மாநிலமாக 50 வருடமாக இது இருக்குன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. 67லேருந்து இன்னி வரைக்கும். அப்போது இதை உடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற கேரளா எடுத்துங்க, யார் பிரதான கட்சி பார்த்தா கம்யூனிஸ்ட் இல்லை காங்கிரஸ், ரெண்டுமே தேசிய கட்சி. கர்நாடகா எடுத்துங்க, ஒன்று பிஜேபி வரும், இல்லைன்னா இவர் வருவார், நம்ம ஜனதா தள் வரும். இவங்க யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி. ஆனால் அங்கே யார் இருப்பாங்கன்னா காங்கிரஸ், பிஜேபி இருக்கும். தெலுங்கானா பார்த்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஆந்திராவில் காங்கிரஸ் இருக்கும், சந்திரபாபு நாயுடு இருப்பார். இந்த தமிழ்நாடு மட்டும்தான் ரெண்டுமே இல்லாத ஒரு ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டை வந்து உடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நாங்கள் எடுத்த ஓட்டுகளே மிகப்பெரிய, எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி. பிஜேபிலாம் வரவே வராது, டெபாசிட் போகும்னு சொன்ன இடத்துல 11 இடத்துல ஏடிஎம்கே டெபாசிட் இல்லாமல் பண்ண வச்சது எங்களோட சாதனை. அப்போ நாங்கள் வளர்ந்து வரோம். அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் மிக வேகமாக வளர்ந்து வரோன்றது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். டக்குன்னு ஒரே நாளில் வர்றது வெற்றி இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம். பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 50 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காங்க. ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான், மாற்றி மாற்றி திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்கிறாங்க போது பாஜகவுடைய கொள்கையில் ஏதாவது மாற்றிக்கிட்டு 2026 களம் கண்டிருக்கான வாய்ப்பு இருக்குமா? பாஜக நான் சொல்கிறது, ஏடிஎம்கே டிஎம்கே கொள்கை ரெண்டுமே ஏற்றுக்க கூடாதுன்றதான் பிஜேபி இருக்குது. நீட் 2 பேரும் சப்போர்ட் பண்ணி, நீட்டை எதிர்க்கிற ஆதரிக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாங்கள் தான். எங்கள் கூட்டணி கட்சி கூட ஆதரிக்கல, நாங்கள் தான் ஆதரிக்கிறோம். இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை வேணும் சொல்கிறது நாங்கள் தான். இப்படி வித்தியாசமாக இருக்கிறது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், மக்களுக்கு போக போக இதான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. இப்போவே எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு அவங்க தான் நல்லா இருக்காங்க, கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்களே தவிர ஒன்றும் நடக்கலை தமிழ்நாட்டுக்கு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முறை பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மக்கள் உணர்வாங்க. அதுக்கப்புறம் பாஜக தான் என்றைக்கும் ஆளும். சரி, இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு டாக்ஸ் இருக்குது சார். அண்ணாமலை ஒரு லண்டனுக்கு படிக்க சென்று ஒரு 3 மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பரபரப்பான பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் பாஜகவுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அவருடைய ஆக்ஷன்? இல்லை, உங்கள் கேள்வி மாற்றி கேளுங்க. பாஜகவுக்கு தொய்வுன்றதை விட தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா யாரும் பேச மாட்டாங்கன்னு எடுத்துங்க. அதை நீங்கள் வந்து வருத்தமாக சொல்லணும். என்ன சார் இப்படி அவர் ஒருத்தர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் யாருமே பேச மாட்டாங்களா? அப்படி மோசமாயிடுச்சா தமிழ்நாட்டுன்னு கேட்கணும். அதிமுக அப்படி சொல்ல முடியாது சார். இப்போ சீமான் ஒரு பக்கம் ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சீமான் என்னன்னா பாஜக திமுக வந்து ஒரு கூட்டணி சொல்றாரு. சீமான் கருத்தை வந்து எப்படி நினைக்கிறதுனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஒரு 5% தவிர மற்ற யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவர் காலையில் ஒன்று பேசுகிறார், நைட் ஒன்று பேசுகிறார், மாற்றி மாற்றி பேசுகிறார். அவர் பேசுகிறதெல்லாம் வந்து யாராலையும் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல எனக்கு தெரிஞ்சு. அதனால அவர் யாரும் பின்பற்றி போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இல்லை. இந்த 8% விட்டுருங்க. அது வந்து இங்கே 2 பேரும் ஏடிஎம்கே அப்படி இருந்துச்சு, டிஎம்கே அப்படின்னு விரக்தியில் தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கெல்லாம் வளர்ச்சியெல்லாம் கிடையாது. இதுதான் ஒரு மேக்ஸிமம் வளர்ச்சி. ஏன்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஒரு விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சீமானை சப்போர்ட் பண்ணவங்க பல பேர் வந்து ஒரே வார்த்தையில் வெளில வந்துட்டாங்க. என்ன தெரியுங்களா? அது யாரும் படிக்காதீங்க, என் பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டேன், எல்லாரும் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்து மாடு மேய்க்க சொல்லுவேன்னு சொன்னார். அடுத்த பேட்டியில் சொல்கிறார், என் பையன் முழுக்க முழுக்க புத்தகத்தையே படிச்சுட்டு இருக்கான், அவன் புத்தகம் தான் அவன் படிப்பேன், அவனை நல்லா படிக்க வைக்க போகிறான்றார். அது சின்ன ஒரு சாதாரண தொண்டன் கூட என்னப்பா நம்ம பையனை படிக்க வைக்கணும்னா அவர் படிக்கிறாருன்னு. இது ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடாது, மற்றவனுக்கு இருக்கலாம். ஸோ ஒரு முரண்பாடின் மொத்த உருவம் சீமான். அதனால் அவரை வந்து நீங்கள் அவர் பண்ணுற பாலிடிக்ஸ் தமிழ்நாடே மாறுது அதெல்லாம் இல்லை. ஒரே ஆள் தமிழ்நாட்டில் வந்து பேசுனா இன்னைக்கு திமுக பயப்படுதுன்னா ஒரே ஆள் அண்ணாமலை அவர்கள் தான் சார். அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, திமுக பாஜக ஒரு உறவில் இருக்காங்க, அது கள்ள உறவுலாம் கிடையாது, நல்ல உறவு தான் அப்படிங்கிறாரு. அதுக்கான விளக்கம் என்ன சார்? ஏன் அப்படின்னு கேட்டார்னா, டெல்லி, ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் இவங்க எல்லா வீட்டுக்கும், அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாருடைய வீட்டுக்கும் ரைடு போயிருக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு. ஆனால் தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு மட்டும் நீ ரைடே வரல, இதுலேருந்தே தெரிய வேண்டாமல் இவங்க வந்து ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த பங்காளி இல்லைவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாருல்ல. அதாவது நீங்கள் ஒரு வீட்டுக்கு ரைடு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான ரீசன் ஃபார் பிலீஃப்னுவாங்க. அது வந்து அங்கே ஒரு சோர்ஸ் எதாவது கிடைக்கணும். அதனால தான் திமுக வந்து எப்படின்னு சொல்லுவாங்க, சயின்டிஃபிக் ஊழல்னுவாங்க தெரியுங்களா, சோர்ஸ் கிடைக்காது. அது மாதிரி சோர்ஸ் எதுவும் ஸ்டாலின் அவர் வீட்டுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர் வீட்டுக்கோ கிடைக்கல. கிடைச்சதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கரெக்டாக, இப்போ நீங்களே நாளைக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேங்க அவரை பற்றி, நீங்கள் அவர் வீட்டு ரைடு போங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. இன்ஃபர்மேஷன் வரல யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. இது வரைக்கும் ரைடு போன அத்தனை வீட்லேயும் வந்து ஒன்றுமே இல்லையா, செந்தில் பாலாஜியில் ஒன்றுமே இல்லையா, அவர்கிட்ட இருந்தால் 18 மாதம் உள்ளே இருந்தார். அதனால் ஒருத்தர் வீட்டுக்கு ரைடு போகலன்றதுனாலேயே அவங்க 2 பேரும் கூட்டணி நின்னா அப்புறம் இது எப்படி பேசுறது? அது அவர் அப்படி தான் பேசுவார். அவர் வந்து என்னென்னா பிஜேபியும் திமுகவும் தாங்க நேர் எதிரான கட்சிகள், கொள்கைகளையும் எல்லாத்துலேயுமே. நாங்கள் டெய்லி நாங்கள் எல்லாரும் திட்டுறது திமுக தான்.
திமுகவும் அதிமுகவும் திட்டத்தில் எங்களை தான் திட்டாங்க டெய்லி எல்லாருமே. ஸோ நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சியாக இப்போ 2 பேரும் ஈக்குவலாக இருக்கும். அந்த கோபத்தில் வந்து 2 பேரும் உறவுன்னு சொல்லிட்டா மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வருன்றதுக்காக பேசுகிறேன். ஓகே, இப்போது திமுக வந்து ஒரு 4.5 ஆண்டுகள் ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க, 3 ஆண்டுகள் ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் திருப்தி அளிக்குதா பார்க்குறப்ப? அதாவது அந்த கூட்டணி மட்டும் இல்லாமல் நிற்கட்டும், அது எந்த அளவுக்கு திருப்தின்னு நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் நின்னோம் இல்லை, பிரதான கட்சி நாங்கள் பாமக எல்லாரும் சேர்ந்து நின்னோம். அது மாதிரி ஒரு கூட்டணி நிற்க சொல்லுங்க. அவங்க நிற்கிறது எல்லாம் வந்து காங்கிரஸ், விசிக, மதிமுக, 2 கம்யூனிஸ்ட்டு, இஸ்லாமியர்கள் கட்சி, இந்த சிறுபான்மை கட்சி எல்லாம் சேர்ந்து போய் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. கூட்டணி இல்லாமல் நிற்க சொல்லுங்க. கூட்டணி தான் அவங்க வெற்றிக்கான வாய்ப்புகள். கண்டிப்பாக கூட்டணி மட்டும் இல்லைன்னா அவங்க இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க மேலே இருக்கிற வெறுப்புக்கு ஜனங்க வந்து திமுக நினைச்ச கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கோபத்தில் தான் இருக்காங்க. ரோடுல இருந்து எல்லாமே உங்களுக்கு எங்க பார்த்தாலும். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 40க்கு 40 அடிச்சிருக்காங்களா சார்? ஜனங்களுடைய வெறுப்பு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகல. அப்படி இல்லைங்க, அரித்மெட்டிக்ஸ் தான். நீங்க 2 பேருக்கு நடுவில் இவருக்கு நிறைய கூட்டணி, உங்களுக்கு கம்மியான கூட்டணி, இவங்களுக்கு நிறைய வாக்குகள். இன்னொன்று சிறுபான்மையினர் வாக்கு வந்து இன்டிஃபால்ட்டாக என்ன நினச்சிட்டாங்கன்னா பிஜேபி போடக்கூடாது, ஏடிஎம்கேக்கு போட்டாலும் பிஜேபி போட்ட மாதிரி தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமையில் எல்லா சிறுபான்மையினரும் அதாவது பெரும்பான்மையான சிறுபான்மையினர் திமுக நம்மளை ஏமாத்துது, பிஜேபி வருதுன்னு காமிச்சு நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறத பல சமயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இப்போ திமுக சார்பாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க மத்திய அரசு மேலே. இந்த மழை நீர்லாம் தேங்குது, அதை ஒதுக்குறதுக்கான பணிகளுக்கு வந்து மத்திய அரசு நிதி தரமாட்டுறாங்க, சரியா? அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்கல்ல. ஏற்கனவே ஒரு 5000 கோடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, மழை நீருக்காக மட்டுமே. அதெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. அதில் நிறைய சண்டை, 70%, 80%. ஆனால் இன்ன வரைக்கும் அது போன வருஷமே இப்போ தெரிஞ்சிருச்சு பணம் இல்லைன்னு. இந்த வருஷம் இப்போ நீங்கள் மெட்ராஸில் எங்கே போனாலும் எல்லா இடமும் திறந்து வச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே எதுவும் மூடாமல் இதுதான் பணிகள் ஆரம்பிக்கல. எப்பவுமே மழைநீர் பணிகள்லாம் வந்து ஜான்வரியிலேருந்து ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் நடத்தணும், அதுக்கு முன்னே நடத்தக்கூடாது. ஆனால் இவங்க பாருங்கள், போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி பீக் டிசம்பர், நவம்பரில் தான் இதுவே போட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மேலே கான்க்ரீட்டே இப்போ தான் போடுவாங்க. இது எங்கேருந்து போய் எப்போ வெளில வந்து எங்கே போகிறது, திரும்பி பிரச்சனை வரும். இன்னி வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் கடவுளை வேண்டுவாங்க. அவங்க திமுகவில் இருக்கிறவங்க மட்டும் மேலே மேகத்தை பார்த்துட்டு தயவுசெய்து மழை பெய்யாமல் இருக்குன்னு 2 தடவை தப்பிச்சிட்டாங்க. இது 3ஆவது தடவை தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய ஒரு அது என்னென்னா மழை வராதுனால. மற்றபடி மழை வந்ததுன்னா தமிழ்நாடு, அதுவும் சென்னை ரொம்ப கஷ்டம். இல்லை, இப்போ அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, வெள்ளை அறிக்கை என்னாச்சு சார், கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சாலையில் வந்து தண்ணி இல்லை, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. இது கரெக்டான பதில் நினைக்கிறீங்களா? சினிமாக்காரர் அப்படி தான் சொல்லுவார், மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. ஆனால் கும்பிட்ற மக்கள்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் இப்போ மழை நீர் சொன்னீங்க, எல்லாம் நிதி வரலன்னு சொன்னீங்க. திமுக வந்து 3.5 வருஷம் ஆச்சு. இப்போ எங்ககிட்ட கேட்கும்போது, பிஜேபியில் கேட்கும்போது நாங்கள் என்ன சொன்னோன்னா, காங்கிரஸ் பீரியடில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன கேட்பாங்கன்னா, சார் நீங்கள் வந்து 5 வருஷம் ஆச்சு, இன்னும் காங்கிரஸே குறை சொல்லிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு வந்து நிதியை உங்களால் பிறக்க முடியலையா அப்படின்னு சொன்னோம். நாங்கள் என்ன சொன்னோம், 3 வருஷம் டைம் கொடுங்க, இந்தியா மிகையான மாநிலம் ஆகிடும், இந்தியா மிகமான அதாவது பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த நாடாகிடும் சொன்னோம். ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்றைக்கி 5வது பொருளாதார இந்தியா உலகம் முழுக்க போய் நிற்கிறோம். நான் உங்களை கேட்குறதுனா 3.5 வருஷம் இருந்தீங்கல்ல, இன்னும் எப்போ கேளுங்க நிதி கொடுக்கலன்றாங்க. அது உண்மையாக இருந்ததுன்னா நானே உண்மையிலேயே வந்து சரி அவங்க என்ன நிதி கேட்குறாங்க, நம்மகிட்ட அதை கொடுக்கல போடுறதுன்னு கேட்கலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க, எவ்வளவு நிதி வரல, ஜிஎஸ்டியில் எவ்வளவு நிலுவை இருக்குது, தயவுசெய்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒருத்தரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க வராங்க, இந்த டேட்டுக்கு இவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கான்றாங்க, வாய முடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம், உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறதோ இவர் சொல்கிறதோ கேட்காதீங்க. ஒரு நாட்டோட, ஒரு மாநிலத்தோட நிதிநிலையை யார் பேசக்கூடிய தகுதி உடையவர் யாருன்னு கேட்டால் அந்த நாட்டோட நிதி செயலாளர். அவங்களுக்கு தான் படித்தவங்க, ஐஏஎஸ் உதயச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார். இப்போ அவர் என்ன சொன்னார் மட்டும் பாருங்கள், நிதி அதிகமாக கிடைக்கிறது, ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிதி பங்களிப்பை விட தமிழகத்தின் பங்களிப்பு அதிகமாக வருது. நம்ம சும்மா சொல்லக்கூடாதுன்னாங்க. அப்போ நிதி செயலாளர் எடுத்துக்கணுமா, இல்லைன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கணும், உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு எடுத்துப்பீங்களா? இது எல்லாம் பாலிடிக்ஸ். அவங்க மத்திய அரசுன்னா நிதி. அதே நீங்கள் 2014 2014 வரைக்கும் பாருங்களேன், நிதி நிறைய கொடுத்துட்டாங்களா தமிழ்நாட்டுக்கு? ஒருத்தர் கூட நிதியை பற்றி பேசல. பார்த்தீங்களா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நிதி வரலன்னாங்க, இவங்க 2006 வந்ததுக்கப்புறம் நிதியை பற்றி பேசவே இல்லை. அப்போ என்னன்னா, ஆளுங்கட்சி இவங்களுக்கு வேண்டிய கட்சி அங்கே இருந்தால் நிதி கேட்க மாட்டாங்க, பிஜேபி இருந்தால் நிதின்னு கேட்பாங்க. அவங்க ஃபேமிலியில் நிதின்னு இருக்கிறதுனால எப்போ வந்தாலும் சரி, எங்கே நிதி பற்றாக்குறை எப்போ வந்தாலும் கேட்பாங்க. ஆனால் அது கிடையாது, நிதி நிறையவே கொடுத்துருக்கோம்.
32லேருந்து 41 ஆகியிருக்கும் பங்களிப்பை. இன்னைக்கு 50 பேரும் கேட்குறாங்க. 50 பேரும் கேட்குறவங்க என்ன சொல்லணும்? சார் 32லேருந்து 41 ஆக்குனீங்களே, அதுக்கு வாழ்த்துக்கள். 41லேருந்து 50 ஆக்குங்க, அதானே சொல்லணும். 32 இருக்கும்போது வாய் மூடிட்டு இருந்துட்டு இன்னைக்கு 50 வேணுங்கிறாங்க. சரி 50 கொடுக்குற வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஃபுல்லாகவே, ஐஜிஎஸ்டி 2 பேருக்கு இருக்கிற 50-50 எடுத்துக்கிறோம். எங்களுக்கு கொடுக்குற சிஜிஎஸ்டி அங்கே வர்றதுலையே 50% நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ உலகம் இந்தியா முழுக்க இருக்கிற பல ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த 50% போதுமா? உங்கள் ஸ்டேட்டில் வர்றதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர்றதை 50% எடுத்துக்கிறீங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இராணுவம் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எல்லாம் பெட்ரோலியம் இருக்குது. எப்படி பார்க்கலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவையில்லையா? இவங்க மென்டாலிட்டி என்னென்னா எனக்கு கொடுத்துரு, நீ என்ன பண்ணிக்க. அது வந்து நல்ல இதுவாக இருக்காது. ஆனால் இந்தியா பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த நாடாக இருக்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒன்று. நேற்று கூட நேத்தன்யாஹூ சொல்லியிருக்காரு, இந்தியா மாதிரி ஒரு பார்ட்னர் உலகத்தில் கிடைக்காது, நம்ம தகுந்த நண்பன். இதெல்லாம் இவங்களுக்கு புரியாது, இவங்களுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் தான் தெரியும். சார், இப்போது 2026 தேர்தலுக்கான கள நிலவர ஆய்வு செய்யறதுக்கான ஒரு குழு வந்து அமைச்சிருக்கிறதா திமுக சார்பில் சொல்லியிருக்காங்க. அதிமுகவும் அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பாஜகவுடைய ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? ஏன்னா அவங்க கள நிலவரம் ஆய்வு எடுக்கிறாங்க. எதுக்காகனா நம்மளுடைய பலம் எங்கே இருக்குது, பலவீனம் எங்கே இருக்குது, எந்த தொகுதியில் இருக்குது, அந்த மாதிரியான பாயிண்ட்ஸில் எடுத்துட்டு அதுக்கான ஸ்கோர் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது பாஜகவுடைய ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? வருவார், எங்கள் மாநிலத்தில் வராருல்ல, இந்த மாதிரி இறுதியில் வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் பழைய சூடு பிடிக்கும், என்னென்ன தேர்தல் காலம் எப்படின்றது அவர் கரெக்டாக பண்ணுவார். அது வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே இந்த 3 மாதம் எல்லோரும் ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க. திமுகலாம் நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த தூக்கம்லாம் இந்த மாத கடைசியிலேருந்து எல்லாரும் பழைய பிரச்சனை தான் இனிமேல். அப்படி அவர் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் எப்படியா இருந்திருக்கும். வேறு மாதிரி அவர் குரல் கொடுத்து வேறு மாதிரி போராட்டம் கிரட்டுன்னு கதிகலங்க வச்சுருப்பார். இப்போ அவர் இந்த மாதம் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் ஆட்சி அதிகாரம் எல்லாமே மாறும் அவங்களுக்கு. இப்போ அதிமுக எந்த போராட்டங்களும் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? வலுவாக பண்ணுறதில்ல. அந்த கட்சியில் வந்து வலுவாக, அதாவது ஓப்பனாக எதிர்க்கிற மாதிரி எதுவும் பண்ணலையே, ரொம்ப சாஃப்டாக தானே சொல்கிறாங்க. அந்த மக்கள்கிட்டயே வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்குறதில்ல. 11 இடத்துல டெபாசிட் போகிறதுனா அதிமுகவோட இது இல்லையே. அப்போ அதிமுக சிறந்த கட்சி, மிகப்பெரிய கட்சி, அது எங்கேயோ தவறி போகுதுன்னு அர்த்தம். அவங்க பாதை ஏதோ தவறாக போகிறாங்க. அதனால் அவங்க வந்து இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் சிறுபான்மை ஓட்டெல்லாம் வேணும்னு எஸ்டிபிஐ கூட வச்சுக்கிட்டாங்க. அவங்களே வந்து ஓட்டுவாங்களே. அப்போ ஏதோ தப்புன்னு அவங்க தப்பான வழியில் போகிறாங்கன்னு தான் அர்த்தம். சரி பண்ணிட்டாங்கன்னா அதிமுகவும் நல்லதாக வந்துடும். ஓகே, இப்போ ஒரு சப்போஸ் இப்போ வாய்ப்பு இருந்ததுன்னா 26ல் வந்து ஒரு மெகா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? திமுக எதிர்ப்பு கூட்டணி மிகப்பெரிய ஒன்று கூட்டணியாக வரும். அதான் பிஜேபி இந்த மாதிரி எல்லாமே வரதுக்கான பிஜேபி முக்கிய பங்கு வகிக்கும். பல கட்சிகள் அங்கிருந்து இங்கே வரும். அங்கிருந்து ஒத்த கருத்துக்கள் உள்ள கட்சிகள், எல்லா கட்சியும் ஒத்த கருத்து உள்ள கட்சி எல்லாம் வந்துடும். காங்கிரஸ் அங்கேயே இருக்கும். திமுக காங்கிரஸ் ஒன்றா இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் வெளில வரும். நீங்கள் பாருங்க, எல்லாரும் அதிருப்தியில் இருக்காங்க, எல்லாரும் வெளில வருவாங்க. திமுக தொண்டர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேட்கறது நடக்கிறது இல்லை, மந்திரிகள் எதுவும் செய்கிறது இல்லை, எம்எல்ஏக்கள் மந்திரிகள் மட்டும் சம்பாதிக்கிறாங்க, எங்களெல்லாம் உண்மையை பார்த்துக்கிறது இல்லை சார் அப்படிங்கிறது எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினோட வருகை வந்து பல பேருக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு திமுகவிலேயே. ஏன்னா எதனால சார் இவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே, அடுத்து இன்பநிதி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்களே. இல்லை, அவங்க எதோனா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது கனிமொழிகள் கொடுக்காத இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா கனிமொழி எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரேட்டர், நல்ல அங்கே டெல்லியில் நல்ல செல்வாக்காக இருக்கிறவங்க. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைக்கும். இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பற்றி யாரும் கேட்கல. அந்த வீட்டிலே இருக்கிற இன்னொருத்தரை இம்பார்ட்டன்ஸ் குறைக்கும் போது அப்போது நான் மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்ற போக்குக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாரா அப்படின்றது கட்சிக்காரங்க மத்தியிலேயே ஒரு அதிருப்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அதுவும் அவர் துணை முதல்வர் ஆனவுடனே ரொம்ப பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஒன்றுமே இல்லை, அதே டிஷர்ட் தான், அதே ஜீன்ஸ் தான், அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கிறத தவிர அவர் ஒன்றும் பெருசாக இந்நேரத்துக்கு ஒரு துணை முதல்வர் ஆனதுக்கு ஒரு அத்தாரிட்டி கையில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, 34 பேர் நான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ துணை முதல்வர்னும் போது ஈக்குவல் டு சிஎம். நேராக அங்கே இதுக்கு போயிருக்கணும், டெல்லி 3 தடவை போயிருக்கணும், பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிருக்கணும், எங்கெங்கே ஸ்டேட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ தொழிலதிபர் அவங்களாம் கூப்பிட்டு வரணும், ஒரு வேர்சட்டைலாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் அதே விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது, குழுவில் வந்து ஒரு ஆளாக வந்துடுறதெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் வரவேற்பை கொடுக்கல. ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வி என்னென்னா 2026 ஒரு எழுச்சி முகம் காணாவிட்டால் பாஜகவுடைய நிலைமை என்னவாக இருக்கும், அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டெப் என்னவாக இருக்கும்? இல்லை, காணாவிட்டால் எப்படி சொல்றீங்க? கண்டிப்பாக நாங்கள் தான் இப்போ மக்கள் மத்தியிலேங்க எல்லாரும் யார் கேட்டாலும் அதிமுக திமுக 2 பேரும் போதும். திமுக ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்டாலின் இருந்தார், அதெல்லாம் கொடுத்தோம், ஸ்டாலின் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருப்பா அப்படின்ற மாதிரி வந்தாங்க. அது ஒன்றுமே இல்லாமல் போச்சு.
ஏடிஎம்கேவும் வந்து போன தடவை பார்த்தாங்க, ஜெயலலிதாவுக்கு போனதுக்கப்புறம் ஒன்றும் தலைமை சரியில்லை அப்படின்னு மக்கள் 2 பேரும் வெறுத்து இருக்கும்போது பிரதான கட்சியாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து பிஜேபி தான். மற்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட கட்சி, இது மட்டும் தான் தேசிய கட்சி. தேசிய கட்சி இங்கே இருந்ததுன்னா அதனோட பல விஷயங்கள் வந்து நன்மைகள் எல்லாருக்கும் தெரியுது. தேசிய கட்சி இங்கே இருந்தால் அங்கே காங்கிரஸே இருந்தால் கூட சரி, இங்கே தேசிய கட்சி இருந்தால் காங்கிரஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க இங்கே டச் பண்ணுறதுக்கு, பிராந்திய கட்சியை விட. அந்த மாதிரி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு தேசிய கட்சி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வேணும்னு. நல்ல உதாரணம், அமரன் மாதிரி படங்கள் தமிழ்நாட்டில் ஓடும் போதே மக்கள் தேசியத்து பக்கம் திரும்பிட்டாங்க. இவங்க சொல்கிற மாதிரி இந்த தமிழ்நாடு வந்து திராவிட மண், கலர் மண், பெரியார் மண் அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு மண் தேசத்துக்கான மண், தேசத்துக்கு ஆதரவாக எந்த படம் எடுத்தாலும் நாங்கள் ரசிப்போம் அப்படின்னு சொல்கிற மண் தான் அது. அது என்னென்னமோ பண்ணுறாங்க அது இல்லாத பண்ணுறதுக்கு. அதெல்லாம் மீறி இப்போ சார் நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே போதும், இதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் பிஜேபியை நாங்கள் வரப்போகிறோம் அப்படிங்கும்போது, இப்போ தாவேக்கான ஒருத்தர் வந்து இருக்காரு, அவருக்கான மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது, அவர் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். இந்த மக்கள் செல்வாக்கு அதிகம். இன்னொரு பக்கமும் ஏடிஎம்கேக்கும் அந்த பர்சன்ட் இருக்குல்ல சார், 25 to 30% அப்படின்னு ஆவரேஜாக வச்சிருக்காங்க. இவங்களை தாண்டி எப்படி பிஜேபி வரக்கணும்? தாவேக்கா நல்ல செல்வாக்கோட இருக்குன்னு அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தின்னு தெரியல. செல்வாக்குன்றது என்னது? ஒரு 5 லட்சம் பேர் கூட்டின செல்வாக்கா? 5 லட்சம் பேர் கூட்டின செல்வாக்கா? செல்வாக்குன்றது அது இல்லை. நீங்கள் நடந்து போகும்போது எதிர்க்க வர்ற 10 பேரில் ஒரு 5 பேர் நான் விஜய் தான்ப்பா அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லலை, இளைஞர்கள் சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறேன், கட்சி எப்படி நடத்திட்டு போகிறாங்கன்றத வச்சு தான் உங்களுக்கு அந்த இது வாய்ஸ் இருக்குமே தவிர 5 லட்சம் பேர் கூட்டிட்டாங்கன்றதுனாலேயே வந்து லைஃப் லாங் ஓட்டு போட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவரோட பேச்சு, அவரோட நடத்தை, நடக்கிறது எப்படி, அவரோட கொள்கை விளக்கங்கள் என்ன, அதெல்லாம் பார்த்து தான் கட்சி வளரதா தெரியுதான்னு பார்க்கணும். வைகோவிட ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர் இங்கே தமிழ்நாட்டில் வளர முடியுமா? 2ஆக பிளந்தாருங்க திமுகவே. ஆனால் என்னாச்சு? அவரோட இது சுத்தம் இல்லை, கொள்கையில் சுத்தம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். ஸோ அதனால் வந்து இவரை வெயிட் பண்ணி, இவர் செல்வாக்குலாம் கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். செல்வாக்கு இனிமேல் தான் வளரணும், இருக்கிற செல்வாக்கு வச்சு வாங்கக்கூடாது. 5% இருக்கிறத 50 ஆக்குறது அவருக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 30% இருந்தால் அதுவும் 5% ஆகும் அவரோட செயல்பாடுகள் சரியில்லைன்னா. அதனால் செல்வாக்குன்னு சொல்லாதீங்க. அதிமுக திமுக 2 பேரும் 25-30% இருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனால யாரப்பா போடுறது இவங்க 2 பேரை தவிர அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் இல்லைப்பா அவர் படித்தவர், ஊழலுக்கு எதிரான சொல்கிறாரு, 2வது எல்லா சப்ஜெக்டும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு, ஒரு சப்ஜெக்ட் கூட எனக்கு தெரியலீங்களேன்னு சொல்கிறது இல்லை, எக்கனாமிக்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு. இப்படி ஒருத்தர் முதல்வராக வந்தால் தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாளைக்கே ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எங்களுக்கு இல்லைங்க, அது நினைச்சாலும் நடக்காது அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அது எந்த இதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்? நான் அதை இங்கே முதல்ல தான் சொன்னேன், படிப்படியாக தான் வளரணுங்க, ஓவர் ரேட்டில் வளர முடியாது. காரணம் இங்கே தேசிய கட்சிகள் வளர்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியாது, லேட்டாக தான் ஆகும். ஆனால் மக்கள் இப்போ திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலினை, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ராகுல் காந்தி, இந்த மாதிரி எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது இதில் வித்தியாசமாக இருக்காரு இந்த அண்ணாமலை. படித்தவராக இருக்கார், பண்பாக இருக்கார், எல்லா சப்ஜெக்டும் சொல்கிறாரு, ஊழல் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அது போலீஸாக இருந்தவர், ஒழுக்கமாக இருந்தவர், சட்டம் ஒழுங்கு தெரியும். இப்படி ஒருத்தர் நல்லா ஒரு ஆள் வந்தால் நமக்கு நல்லா இருக்குமே தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரா அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஸ்பார்க்கு தான் மாற்றத்துக்கு உண்டான முதல் படி. ஓகே சார், தொடர்ந்து பேச உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.